அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இந்த வீடியோ சூப்பர் ஹீரோஸை பற்றினது தான். இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லார் வீட்டிலையும் ஏன் இந்த உலகம் முழுசாக நிறைஞ்சி இருப்பாங்க. இவங்க இல்லாமல் இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு மேஜிக் வேன் தெரியுமா? அந்த மேஜிக் வேனை சுற்றி கேட்டால் எது வேணாலும் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மேஜிக் வேன் தான் இவங்க கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு கிடைச்சிரும். அல்லாஹ்வின் துணையோட நம்மளுடைய கஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இவங்க தாங்கிக்கிட்டு நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு உறுதுணையாக நின்று நம்மளை அன்பு காட்டி நமக்காக துவா செஞ்சு நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமாக சிரித்து பேசி விளையாடி நம்மளை வழி நடத்தி எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு சொல்லிக்கொண்டு வேண்டியதை வாங்கி கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம செய்கிற உன்னத படைப்புகள் தான் இந்த சூப்பர் ஹீரோஸ். இந்த சூப்பர் ஹீரோஸ் யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுடைய அப்பா தான் அந்த சூப்பர் ஹீரோ. பாபா, அப்பா, அப்பு, வாப்பா, பாப்பா, அப்பா, அச்சா, பாப்புச்சி, நன்னா, இப்படி நிறைய பேர்கள் இருக்குது இந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு. இவங்களை பற்றி இந்த வீடியோவை பார்க்கலாமா? எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பொக்கிஷமாக நம்மளை பாதுகாத்து வைக்கிறது தான் நம்ம அப்பா. நம்மளை பற்றி மட்டுமே யோசித்து நமக்காகவே தன்னுடைய முழு நேரத்தையும் செலவு செய்கிறவங்க தான் நம்ம அப்பா. மழை வெயில்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது தான் நம்ம அப்பா. இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பிள்ளைங்களா? நம்ம ஏதாவது ஒன்று நினைக்கிறோம், ஏதாவது ஒன்று ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம அப்பா கிட்ட போய் கேட்குறோம். அப்பா அதை நமக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தராங்க. எப்படி தராங்க? அப்பா கிட்ட என்ன ஏதாவது மேஜிக் செய்கிற மிஷின் இருக்கா? இல்லை ஏதாவது ஒரு மரம் இருக்கா அதுலேருந்து பணம் கொட்டுமா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு தான் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அப்பா அம்மாவோட ஒவ்வொரு நிமிஷம் கனவாக இருக்குது. நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய ஈமான் அல்லாஹ்கிட்ட நம்ம போய் பதில் சொல்ல போது நம்ம நல்லவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி தான் நம்ம அப்பா அம்மாவோட முயற்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம அப்பா வேலை செய்யணும். நமக்கு புது துணியும் கிஃப்ட்ஸும் கிடைக்கணும்னா நம்ம அப்பா நேரம் காலம் பார்க்காம வேலை செய்யணும். நம்ம பார்க்கு, பிக்னிக்கு, கேம்ஸ் எல்லாம் போய் விளையாடணுமா நம்ம அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நம்ம நல்லா படிக்கிறோமா, ஆரோக்கியமாக சாப்பிட்ணுமா நம்ம அப்பா கண்டிப்பாக வேலை செய்யணும். நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்க நம்ம அப்பா வேலை செய்யணும். நமக்கெல்லாம் மழை பெஞ்சா லீவு, ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் நிறைய லீவ் கிடைக்குது இல்லையா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம அப்பாக்கெலாம் இவ்வளோ லீவ் கிடைக்குதா? நம்ம காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் உட்கார்றதுக்கே நம்ம ரொம்ப சிரமப்படுறோம். நம்மள பல அப்பாக்கள் காலையில் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் திரும்புகிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க இல்லையா? நம்ம அப்பா என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எல்லா அப்பாவுடைய அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக ஆரோக்கியமாக நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அவ்வளவு வேலை செஞ்சு வந்தாலும் அதை நம்மக்கிட்ட காட்டிக்காமல் நம்ம முன்னாடி சந்தோஷமாக சிரித்து பேசி நம்ம கூட விளையாடி அன்பு காட்டுவாங்க. ஆமாம், சில சமயம் திட்டவும் செய்வாங்க. ஆனால் அதுவும் நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். நாம் கெட்டவங்களை ஆகிடக்கூடாது, நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவங்க நம்மளை திட்டுறதும் அடிக்கிறதும். நம்ம ஒரு பொருள் கிட்ட வாங்கித்தர முடியாமல் போச்சுன்னா அதுக்கு நாம் எவ்வளோ வருத்தப்படுறோமோ அதை விட பல மடங்கு நம்ம அப்பாக்கள் வருத்தப்படுவாங்க. அடடா, பிள்ளை இந்த பொருள் கேட்டாலே நம்மளால் வாங்கித்தர முடியலையே அப்படிங்கிற கஷ்டம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம அந்த பொருளை நமக்கு வாங்கித்தர இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணி வேலை செய்வாங்க. தன்னுடைய வியர்வை சிந்தி தன்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, நம்ம பிள்ளைங்களுடைய சந்தோஷத்துக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளையும் செஞ்சு நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் நம்ம அப்பா. இதையும் மீறி நம்ம அப்பா நமக்கு ஒரு பொருளையோ ஒரு சில விஷயங்களையோ செய்யாமல் போனாங்க அப்படின்னா
நிச்சயமாக அது நமக்கு கெட்டதாக தான் இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டாய் கேட்குறீங்க, உங்கள் அப்பா அதை வாங்கி தரலை அப்படின்னா மேபி நீங்கள் அந்த டாய்னால் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், உங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், சேஃப் இல்லை அப்படின்றதுனால வாங்கி கொடுக்காமல் இருக்கலாம். இப்போ இதனால தான் நம்ம அப்பாக்கள் நம்ம செய்கிற விஷயங்களை சொல்கிற விஷயங்களை சிலது கேட்காம போகிறாங்களே தவிர அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சி பார்க்க மாட்டாங்க. இதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? வெளிநாடுகளில் வேலை செய்கிற அப்பா. வெளிநாடுகளில் நிறைய அப்பாக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே குடும்பத்தை விட்டுட்டு, அதாவது குடும்பத்தை மிஸ் பண்ணி தனியாக அங்கே போயிட்டு அவங்களே சமைச்சு தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வரணும், சமையலும் செஞ்சு சாப்பிட்டுக்கணும், தன்னுடைய உடல்நிலையையும் பார்த்துக்கணும், உடம்பு சரியில்லைனா கூட அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். இது எல்லாமே யாருக்காக செய்கிறாங்க? நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் செய்கிறாங்க. என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்க? நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணிக்கிறோம், ஏதாவது ஒரு பண்டிகைகள் வந்தது அப்படின்னா நம்ம மீட் பண்ணிக்கிறோம், நம்ம பெரியவங்களை போய் பார்க்குறோம். ஆனால் அவங்க யாருடைய துணையுமே இல்லாமல் தனியாக ஒரு தூரமான தேசத்தில் போய் இருக்காங்க. இதெல்லாம் யாருக்காக செய்கிறாங்க? நமக்காக தானே. நம்மளும் அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்க நம்மளை வளர்க்குற விதத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்பாக்கள் சூப்பர் ஹீரோஸ் தான், ஆனால் சூப்பர் ஹீரோஸையும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தவே கூடாது. இப்போது நிறைய குழந்தைகள் தன்னுடைய அப்பா அம்மா மேலே கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, கத்துறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட, அதாவது அம்மாட்டையும் அப்பாட்டையும் கனிவான வார்த்தைகளை கொண்டு பேசுங்க, அதாவது சாஃப்டாக பேசுங்க, பணிவோடு நடந்துக்கோங்க, ரெஸ்பெக்டோடு நடந்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலாவே சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வின் அன்பு தந்தையில் அன்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அப்பா கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹும் நம்ம மேலே கோவப்படுவானா? நௌதுபில்லா. நம்ம நம்மளுடைய அப்பாக்களையோ அம்மாக்களையோ ஏளனமாக சீன் கூட பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளவு அன்பாகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் அவங்கள நடத்தணும் அப்படின்னு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது எல்லா அப்பாக்களும் ஒரு ப்ரெஷியஸ் ஜெம், அவங்களுக்கு விலை மதிப்பே கிடையாது. அப்பாக்கள் அப்படின்னு அந்த தரத்துக்கு வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு தன்னை பற்றி யோசிக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுது. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் அப்படின்னு தான் அவங்க யோசித்து ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அந்த யோசனையையும் அதையாவது நம்ம மதிக்கணும் இல்லையா? நம்ம அவங்கள உதாசீனப்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது. அவங்கள திட்டுறதோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல, செய்வீங்களா? இப்போவே உங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் இந்த மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்க இது வரைக்கும் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கிட்ட அப்பா அம்மாவோட நீண்ட ஆயுளுக்காகவும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் துவா செய்யணும். செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த மாதிரி இஸ்லாமிக் விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.